ஹலோ தோஸ்தோ, வெல்கம் டு அவர் இஷ்டம் குக்கிங் சேனல். நம்ம ராகி உளுந்தில் பண்ண ஒரு பால், அதாவது ஒரு லட்டு மாதிரி இன்றைக்கி ரெசிபி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ராகியை வந்து கழுவி வெயிலில் காய வச்சு எடுத்துப்போம். வெயிலில் காய வச்சு எடுத்ததை அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இன்றைக்கி அதே மாதிரி உளுந்து, கருப்பு உளுந்து எடுத்தேன் நான் இன்றைக்கி. அதையும் ஃபஸ்ட்டே வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சு எடுத்துட்டேன். அதையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுப்போம். அப்புறம் வெள்ளை எள்ளு, இன்றைக்கி வெள்ளை எள்ளு தான் நான் எடுத்தேன். உங்கள்கிட்ட கருப்பு எள்ளு இருந்தால் கூட நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சு பொடிசாக மாவு போல், அதாவது பொடி மாவு போல் திரித்து எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் வந்து மில்லில் கூட கொடுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இது 1/4 கிலோ, அது 1/4 கிலோ. வெள்ளை எள்ளு வந்து 100 கிராம் இதோட அளவு. இதுதான் இதோட அளவு. சரிசமமாக எடுத்துக்கோங்க. அப்போனா தான் வந்து நல்லா அதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நம்மளோட அதில் உள்ள பெனிஃபிட்டும் வந்து நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். இது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். நம்ம வீட்டில் வந்து வேலை என்னைக்காவது கொஞ்சம் கம்மியாக இருக்கும்ல, அந்த வீட்டில் வேலை இல்லாமல் இருக்காது, அது வேறு விஷயம். இப்போ மார்னிங் டைமில் நம்மளுக்கு இன்றைக்கி வந்து லஞ்சு ரொம்ப சீக்கிரமாக முடியுது அப்படின்னா இதை பண்ணிக்கலாம். இல்லை நைட் டின்னர் கம்மியாக இருக்குது, டின்னருக்கு வந்து லஞ்சில் உள்ளதே பண்ண போகிறோம் அப்படின்னா கூட நம்ம வந்து இதை ரெடி பண்ணி வைக்கலாம். அந்த டைமில் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் உள்ள ரெசிபியை பார்த்துக்கலாம். இதை வந்து ஒரு ட்ரை பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். இப்போ இதுக்கான ரெசிபி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலையை ட்ரை ரோஸ்ட்டோ இல்லை ஒரு கீ போட்டோ நீங்கள் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்து அதில் உள்ள துளியை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் அதே பேனில் ஒரு 2-3 ஸ்பூன் போல் கீ போட்டுக்கோங்க. அதே நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல மாவு, அதையும் வந்து ஒரு 3 கரண்டி போல் எடுத்து போட்டுக்கோங்க. எடுத்து போட்டு அதையும் ட்ரை ரோஸ்ட் இல்லை, கீ ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அது வந்து இதை நம்ம அப்படியே பச்சையாக தான் எடுக்க போகிறோம். நம்ம வந்து எதுவுமே காய்ச்ச போகிறது கிடையாது. அதனால் கீல போட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்தோம்னா நல்லா அதோட மனம் சூப்பராக இருக்கும். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம தோல் உரிச்சி வச்சுருந்தோம்ல வேர்க்கடலை, அப்புறம் ஒரு 4 ஸ்பூன் போல் நம்ம நாட்டு சக்கரை, அப்புறம் நம்ம கீ ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல மாவு, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுப்போம். இதுக்கப்புறம் பேரிச்சம்பழம் இருக்குது பார்த்திங்களா, பேரிச்சம்பழத்தில் விதை இல்லாமல் அதையும் வந்து ஒரு குட்டி ஜாரில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கோங்க. அதையும் நம்ம இந்த மாவோடு ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு கீயவும் ஒரு 2-3 ஸ்பூன் போல் கீ ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து அந்த உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்ல கன்சிஸ்டன்சி வரும். உருண்டையாக பிடிச்சி எடுத்தோம்னா சூப்பரான ராகி உளுந்து லட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை ரெடி பண்ணிகிட்டு இருக்கும் போதே என் பொண்ணு வந்து சூப்பராக என்னம்மா வாசமாக இருக்குது, நல்லா இருக்குதே அப்படின்னு வந்து கேட்டால், அவளுக்கும் கொடுத்து டேஸ்ட் பண்ண கொடுத்து அப்பாடா திருப்தியாகிடுச்சு, எனக்கு நல்லா வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி. நம்ம இப்போ இதில் பேரிச்சம்பழம் ஆட் பண்ணோம்ல, அதே மாதிரி கிஸ்மிஸ் பழமும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கான பார்த்தோம்னா இதே மாதிரி கிஸ்மிஸ் பழம் போட்டு மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நாட்டு சக்கரை நம்ம கீயில் போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்தோம்ல அந்த மாவு எல்லாத்தையும் நெய் போட்டு நல்லா அதையும் உருண்டை போல் எடுத்து வச்சுக்கலாம். சேம் ப்ராசஸ் தான். இப்போ சூப்பரான ராகி உளுந்து பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய் தோஸ்தோ.